திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் நாம் சிந்திக்க இருப்பது அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள 5ஆம் திருமுறையில் உள்ள 39வது திருப்பதிகத்தின் 10வது திருப்பாடல். இது திரு மயிலாடுதுறை என்ற திருத்தலத்திலே அருளி செய்யப்பட்ட பதிகம். திருச்சிற்றம்பலம். நீள்நிலா அரவச்சடை நேசனை பேணிலாதவர் பேதுர ஓட்டினோம் வாழ்நிலா மயிலாடுதுறைதனை காணில் ஆர்க்கும் கடுந்துயர் இல்லையே அப்படின்னு பாடியிருக்காரு. அதாவது இங்கே யாரெல்லாம் பெருமானை வழிபடாதவர்களோ அவர்களையெல்லாம் நாங்கள் நீக்கிவிட்டோம், அவங்களெல்லாம் போக செய்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பெருமானுடைய திருவடிவத்தை யாரெல்லாம் இந்த பெருமானை நோக்கி பார்த்து அவரை கண்டு கழிக்கின்றார்களோ வணங்குகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கடும் துயருங்கிறதே இல்லாமல் போகும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நீள்நிலா அரவச்சடை நேசன். பெருமான் எப்படிப்பட்டவர்னா தன்னுடைய சடையிலே அந்த அரவத்தை பாம்பினை சூடியிருக்கின்றார், நிலவினை சூடியிருக்கின்றார், நேசனாக அடியார்கள் மீது நேசம் கொண்டவராக இருக்கின்றார். நீள்நிலா அரவச்சடை நேசனை, அப்படிப்பட்ட அந்த நேசனாகி அந்த பெருமானை கருணை கடவுளை பேணிலாதவர்கள் யாரெல்லாம் அவரை வணங்கவில்லையோ அவர்களை பேதுர ஓட்டினோம். அவர்களெல்லாம் பேதுரனா துன்பம் வரும்படியாக துன்பமுற்று போங்க, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலேயே உழன்று கிடங்கள் என்று சொல்லி அவர்களை என்றால் விரட்டினோம் அப்படின்னு சொல்கிறாரு. பேணிலாதவர் பேதுர ஓட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யாரெல்லாம் பெருமானை நினைத்து வழிபடவில்லையோ அவர்களெல்லாம் எங்களுக்கு உற்றாரே கிடையாது, எங்களுக்கு உறவினர்கள் கிடையாது, எங்கள் நட்பு வட்டாரத்திலே அவர்கள் இருக்க முடியாதுன்னு அவர்களை விலக்கி வைத்து விட வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு இங்கே அறிவுறுத்துறாரு. அதாவது என்ன, மாணிக்கவாசக சுவாமிகளும் பாடுவார், வெந்நீர் அணிகளாத அவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாறேன்னு. அப்பா இவன் என்ன சொல்வார்னா, பெருமானை இவன் வழிபட மாட்டேங்கிறான், இவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி அஞ்சு விலகி விட வேண்டும் என்றெல்லாம் பாடுவார். அப்படி தான் இங்கேயும் சொல்கிறாரு இவரும். அப்படிப்பட்டவர்களை பேதுர ஓட்டினோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வாழ்நிலா மயிலாடுதுறைதனை. அதாவது வாழ்நிலான்னா ஒளி வீசுகின்ற நிலவினை சூடியிருக்கும் அந்த மயிலாடுதுறையில் விட்டிருக்கும் அந்த பெருமானை காணில் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ பார்த்து வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கடுந்துயர் இல்லையே அப்படிங்கிறாரு. அவர்களுக்கு துயரங்கிறதே இல்லாமல் போய்விடும், துன்பங்கிறதே இல்லாமல் போய்விடும். அப்படின்னா இன்பமாகவே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்பொழுதுமே இன்பத்தோடவே இருப்பாங்களாம். யார் அப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த மயிலாடுதுறையில் விட்டிருக்கும் அந்த பெருமானை கண்டு போற்றி வழிபடும் அனைவருமே இன்பத்தில் திளைத்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதோட கருத்தாக இருக்கின்றது. அதாவது கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கழிப்பன ஆகாதே அப்படின்லாம் மாணிக்கவாசகர் பாடுவார் இல்லையா. அப்போ பெருமானுடைய அந்த திருவடிகளை பார்க்குறோம், அவர் மீது உண்மையான அன்பு கொண்டு வழிபடுகிறோம் அப்படின்னாலே நமக்கு இந்த உலகியல் உலகு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாம் நம்ம ஒரு துன்பமாகவே கருத மாட்டோம். பேரின்பம் எதுங்கிறது உண்மையாகவே தெரிந்துவிட்டால், பெருமானுடைய திருவடி தான் நமக்கு இன்பத்தை நல்கக்கூடியது அப்படின்னு தெரிந்துவிட்டால், இந்த உலகம் நமக்கு கொடுக்கும் இந்த துன்பங்கள் எல்லாம் ஒரு துன்பமாகவே நமக்கு இருக்காது. அதை தான் சொல்கிறாரு, காணில் ஆர்க்கும் கடுந்துயர் இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த 10வது பாடலில் மிக அழகாக அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கின்றார். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.